சமையலறை தோழிகளுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு குட்டி கத்திரிக்காய் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா இனிப்பு பிடி கொழுக்கட்டை. அது எப்படி பண்ணுறது, என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னா வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 200 கிராம் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். பச்சரிசி எடுத்து அது நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஒரு நல்ல காட்டன் துணியை விரித்து ஃபேன் காற்றுல காய வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம அதை மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். அந்த மிக்சி ஈரமாக இருக்கக்கூடாது, ட்ரையாக வச்சுட்டு அதில் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்ல மாவானா போதும். இப்போது அதை நம்ம ஒரு ஜல்லடையை வச்சு சலிச்சிக்க போகிறோம். நல்லா சலிச்சிக்கோங்க. கீழே நல்லா நைஸாக மாவுலாம் கீழே வந்துடும். மேலே அந்த குருணையாக இருக்கும்ல, அதை நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அதை மறுபடியும் நம்ம மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணி மறுபடியும் அதை சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அது கூட 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். 2 ஏலக்காய் சேர்த்து அதை பிளெண்ட் பண்ணி எடுத்து ஒரு பவுலில் வச்சுருக்கேன். 50 கிராம் வெல்லம் எடுத்துருக்கிறேன். அப்புறம் 1/2 கப் தேங்காய், 1 ஸ்பூன் எள் எடுத்துருக்கிறேன். அப்புறம் 50 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு கடாயை வச்சு அதை நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். பாசிப்பருப்பு 50 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம்ல, அதை நம்ம இப்போது ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ரொம்பையும் கறிவிடக்கூடாது, ரொம்பையும் வேகாமல் இருக்கக்கூடாது. நல்ல பொன்னிறமாக வர மாதிரி நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். பார்த்துக்கோங்க, இந்த அளவு வந்தால் போதும். இப்போ நம்ம இதை வறுத்து எடுத்தாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சூடு பண்ணிக்க போகிறோம். அந்த தண்ணியில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம்ல 50 கிராம் வெல்லம், அதை அதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா தண்ணியில் காய்ச்சணும். நல்லா ரொம்ப பாகு ரொம்ப பதம் வரணுன்றலாம் அப்படி இல்லை, கம்பி பதம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்தால் போதும். இங்கே பாருங்கள், இந்த அளவு வந்தால் போதும். இப்படி நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்து இந்த அளவு வந்தால் போதுங்க. இந்த அளவு கம்பி பதம் வந்தால் போதும். இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரெயினரில் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பவுலில். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த மாவு இருக்குல்ல, அது ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டு அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த குட்டி குட்டி தேங்காய், அப்புறம் எள், அதையெல்லாம் போட்டு இந்த பாசிப்பருப்பு நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நல்லா எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த வெள்ளைப்பாகுவையும் அதில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை அப்படியே கட்டி விழுகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ரொம்பவும் ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணணும். நம்மளுக்கு பிடிக்கிற அளவுக்கு வந்தாச்சுன்னா அதுவே போதும். இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி வச்சு அதை சூடு பண்ண வச்சிடலாம். இப்போ அது சூடாகிட்டு இருக்கட்டும். நம்ம இப்போ கொழுக்கட்டை பிடிச்சி பக்கத்தில் வச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மாவு வரணுங்க. இந்த அளவுக்கு கட்டியாக பிடிக்கிற மாதிரி இப்போது இட்லி தட்டில் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் கொழுக்கட்டை நம்மளுக்கு ஒட்டாமல் கிடைக்கும். இப்போ அதை ஆயில் அப்ளை பண்ணி வச்சுட்டு இந்த பாருங்கள், இந்த அளவு கையில் ஒட்டக்கூடாது. இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிடிச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே பிடிச்சி வச்சுட்டு நம்ம இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே பிடிச்சி வச்சாச்சுங்க. இப்போ வாங்க நம்ம உள்ளே வச்சு ஸ்டீம் பண்ணிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டோம். இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இது பாத்திரத்தை வச்சு மூடிக்கலாம். 10 மினிட்ஸில் குக் ஆகிடுங்க. பாருங்கள், அழகான கொழுக்கட்டை, இனிப்பு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சிங்க. இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியானதுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். ஓகே, பாய் பாய்.